மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கான இதோ ஒரு வழியை புனித அம்ப்ரோஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார்: A blessed life may be defined as consisting simply and solely in the possession of goodness and truth. உண்மையும் நன்மைத்தனத்தையும் கொண்டிருப்பதே ஆசி பெற்ற வாழ்வாகும். நண்பர்களே, நாம் எல்லாருமே நம் வாழ்விலே ஆசி பெற வேண்டும், நம் வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நம் வாழ்விலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றோம். இத்தகைய ஆசியை பெற்ற ஒரு வாழ்வாக நமது வாழ்வை மாற்றுவதற்கு புனித அம்ப்ரோஸ் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்களேன். A blessed life may be defined as consisting simply and solely. அதாவது இந்த 2 காரியங்களில் தான் அடங்கியிருக்கிறது என்று. அந்த 2 காரியங்கள் என்ன? In the possession of goodness and truth. உண்மையையும் நன்மைத்தனத்தையும் ஒருவர் கொண்டிருப்பதே ஆசி பெற்ற வாழ்வாகும். உண்மையும் நன்மைத்தனமும். உண்மை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மை என்பது இந்த நம் உலகம் முழுவதையும் உருவாக்கியதை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளோடு இணைந்து இருப்பது, அதுதான் உண்மை. அதே சமயத்திலே நன்மைத்தனம் என்பது என்ன? நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், உலகப் பொருட்கள், படைப்புகள் எல்லாவற்றோடும் நாம் நலமான உறவு கொண்டிருப்பது, அவையும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு வாழ்வதுதான் அந்த நன்மைத்தனம். எனவே அனைத்திற்கும் அடித்தளமான உண்மையாகிய இறைவனிடமும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உள்ளிட்ட படைப்புகள் அனைத்திடமும் நல்ல உறவோடு நாம் வாழ்வதுதான் நம் வாழ்வை ஆசி பெற்ற வாழ்வாக மாற்றுகிறது. அதனால்தான் புனித அம்ப்ரோஸ் மிக வலியுறுத்தி சொல்லுகிறார், சிம்பிளி அண்ட் சோல்லி. இந்த 2 அடங்கியிருக்கிறது. எந்த 2? உண்மையும் நன்மைத்தனமும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இந்த உண்மையும் நன்மைத்தனமும் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையை நாம் அலசி பார்த்து உண்மையும் நன்மைத்தனமும் நம் வாழ்வில் எப்போதும் இருக்கும்படி வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு ஆசி பெற்ற வாழ்வு. அப்படிப்பட்ட ஆசி பெற்ற மனிதர்களாக நீங்கள் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.